இங்க ஒருத்தன் அவனோட வைஃபோட ஃபேஸ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃபேஸ டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட வைஃப் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சறா. இவன் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன நடக்குதுன்னு கேக்குறா. அவளோட ஹஸ்பண்ட் வந்து உன்னோட ஃபேஸ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகா மாத்த போறேன்னு சொல்றான். இவன் வந்து எனக்கு இப்படி இருக்கறதா பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வேணாம்னு சொல்றா. இவனோட ஹஸ்பண்ட் ஒரு அழகான பொண்ணு போட்டோ காமிச்சு இதுதான் நீன்னு சொல்றான். இவன் அவங்கிட்ட இது நான் இல்லன்னு சொல்றா. அப்ப அந்த டாக்டர் இவகிட்ட நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்கன்னா இந்த போட்டோல இருக்கிற மாதிரியே மாறிடுவீங்கன்னு சொல்றான். இவனும் சரின்னு சொல்றா. இவன் ஒரு நாள் ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போறா. அங்க வேலை செய்யற பொண்ணு பார்க்க அவனோட ஹஸ்பண்ட் கண்ட போட்டோல இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கா. இவன் அந்த பொண்ணு கூப்பிட்டு அவளோட ஹஸ்பண்ட் பேரை சொல்லி உனக்கு இவங்களை தெரியுமான்னு கேக்குறா. அந்த வெயிட்டர் பொண்ணு அவன் பேரை கிட்டமே ரொம்ப கோவப்படுறா. அந்த வெயிட்டர் பொண்ணு அவகிட்ட அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனால தான் என்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றா. இந்த வெயிட்டர் பொண்ணு அவகிட்ட உங்களுக்கு எப்படி அவனை தெரியும்னு கேக்குறா. இவன் அவகிட்ட அவன் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றா. 2 மாசம் கழிச்சு அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவளோட ஃபேஸ மாத்திடுறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட நீ ரொம்ப அழகா மாறிட்டேன்னு சொல்றான். ஆக்சுவலா இவ அவனோட வைஃபே இல்ல. அவனோட வைஃபும் எக்ஸ் லவரும் பிளான் பண்ணி இந்த மாதிரி டிராமா பண்றாங்க. இவனும் அதை நம்பிடுறான். இவன் அவங்க கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. வீடியோ எடுத்து முடிச்சது அவங்க கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்குறா. இவன் ஒண்ணும் புரியாம என்ன நடக்குதுன்னு கேக்குறான். அப்ப அவனோட வைஃப் அங்க வரா. அவங்க 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. அவனோட வைஃப் இவங்கிட்ட நீ என்னைக்குமே நீ உண்மையா லவ் பண்ணதே இல்ல, நீ ஒரு கேவலமான ஆளுன்னு சொல்றா. இவன் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் கேக்குறா. அவன் தர முடியாதுன்னு சொல்றான். இவன் வந்து நீ என்னை சீட் பண்ணேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றான். இவன் பயந்துட்டு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிடுறான். இவ அவளோட ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு துரத்திடுறா.